மக்களே 3வது ப்ரோமோ பாத்தீங்களா? சாட்டர்டே எபிசோடே சேதுனா அந்த துணிய புடிச்சுக்கிட்டு அந்த ஒரு டாஸ்க் ஓட்டிட்டு போனாரு. சண்டே எபிசோட்ல எத பேசுறதுன்னே தெரியாம தடுமாறுறாங்க. பிக் பாஸ் டீம் தடுமாறுது. சேதன கண்டென்ட் இல்லாம தடுமாறுறாரு. ஒட்டுமொத்த பிபி டீமுமே இவனுங்க வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுங்க மாதிரி இருக்குது. பிக் பாஸ் சீசன் 9ல 1-2 பேர் சூப்பரா ஆடுறாங்க தான். அதை தாண்டி இந்த காதல் கருமாந்தத்தையே புடிச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் காதல் காதல் காதல். இந்த பக்கம் கமருதீன் அரவரா விஜய் பார்வதி சீக்வன்சி. இந்த பக்கம் ஆதிரி சொல்றாங்க. ஆதிரி புடிச்சுக்கிட்டு எஃப்ஜே வந்து ஆதரை போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வியானா ரம்யாஜோ இந்த காதல் 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 பிக் பாஸ் டீம் தடுமாறுது. இவங்க காதல் சீக்வன்ஸை தாண்டி வேற ஏதாவது கொடுப்பாங்களான்னு அவங்களும் பாவம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எதுக்குமே எந்த சீசனையும் விட இந்த சீசன் ரொம்பவே மொக்கையா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஸோ சேதம்னா இருக்கட்டும், பிக் பாஸ் டீமா இருக்கட்டும், இந்த கண்டஸ்டனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நகர்த்துறதுக்காக ரொம்பவே போராடுறத பார்க்க முடியுது. ஏன்னா எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க் என்னங்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சாலையும் விளையாட தெரிய மாட்டேங்குது. ரொம்பவே சொதப்புறாங்க. ஒரு சிலர் சூப்பரா கேம் ஆடுறாங்க. அந்த ஒரு சிலர் யாரெல்லாம் சொதப்புறாங்க அப்படிங்கிறது இந்த செகண்ட் வீடியோ பார்த்துருக்கு நீங்க ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள். இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண கத்துக்கிற பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்கள்.